தமிழ்நாடு உள்பட நாடு முழுவதும் 557 நகரங்களில் நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நிறைவு பெற்றது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நேற்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:20 மணிக்கு நிறைவு பெற்றது. தமிழ்நாட்டில் 1,50,000 மாணவ மாணவியர் உள்பட நாடு முழுவதும் 24 லட்சம் பேர் நீட் தேர்வை எழுதினர். தமிழ், ஆங்கிலம் உள்பட 13 மொழிகளில் தேர்வு நடைபெற்றது. கடும் கட்டுப்பாடுகளுடன் மாணவ மாணவிகள் நீட் தேர்வை எழுதினர். நீட் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபடுபவர்களை கண்டறிய AI தொழில்நுட்ப வசதி கொண்ட கண்காணிப்பு கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டது. மாணவர்கள் ஹால் டிக்கெட், ஆதார் கார்டு, வாட்டர் பாட்டில், போட்டோ உள்ளிட்டவை மட்டுமே கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டனர். மேலும் வெள்ளி அரைஞான் கயிறு உள்ளிட்ட எந்த கயிறும் இருக்கக்கூடாது. மாணவ மாணவிகள் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து செல்ல அனுமதி இல்லை. முழு கை சட்டை அணியக்கூடாது, காதில் தோடு அணியக்கூடாது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. சென்னையில் 36 தேர்வு மையங்களில் 24,058 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். அந்த வகையில் சென்னை ஆயிரம்விளக்கு பகுதியில் உள்ள ஆசான் நினைவு தனியார் பள்ளி மையத்தில் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இதனிடையே மதியம் 1:30 மணிக்கு பிறகு வந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓரளவு கொஞ்சம் ஃபிசிக்ஸ் தான் சரியாக நான் எழுதலை, ஆனால் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 இயர் அகைன் வீட்டி போட்டு போகும்போது பயந்து தான் போனேன். வரும்போது ஓகே. திருச்சி மாவட்டத்தில் 8,570 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்திருந்த நிலையில் 287 மாணவர்கள் தேர்வு எழுத வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவரிங்க இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. அந்த எல்லா சோதனையும் உங்களுக்கு பண்ணாங்களா? பார்த்து தான் உள்ளே போனாங்க. தண்ணி வசதி அதெல்லாம் எல்லாமே அவங்களே நல்லா இது பண்ணாங்க, கேர் பண்ணிக்கிட்டாங்க. மற்ற மாணவர்கள் நீங்கள் என்ன சொல்லுவாங்க நீட் தேர்வை பற்றி? நீட் வந்து ஈஸி இல்லை. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5,191 பேர் தேர்வு எழுத பதிவு செய்திருந்த நிலையில் 216 பேர் தேர்வு எழுத வரவில்லை என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. பெரும்பாலான மாணவர்கள் நீட் தேர்வு வினாத்தாள் எதிர்பார்த்த அளவுக்கு எளிதாக இல்லை என கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். நெல்லை மாநகரத்தில் 7,441 பேர் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்த நிலையில் 250 பேர் தேர்வு எழுத வரவில்லை என கூறப்பட்டுள்ளது.